சார் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வி இருந்துச்சு. எனக்கு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, எனக்கு 2 காசோலை பவுன்ஸ் வழக்குகள் உள்ளன. அந்த சிக்கலை தீர்க்க நான் ஒரு திவால் வழக்கை தாக்கல் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சார். திவால் வழக்குக்கும் இந்த செக் பவுன்ஸுக்கும் வழக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வேற, அது வேற. இது செக்ஷன் 138ல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் வருது. இது ஐபிசியில் வருது. ஸோ இது வேற, அது வேற. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடில் வர்றது இது. ஸோ இது வேற சட்டம், அது வேற சட்டம். இது உண்மையை சொல்லப்போனால் கிரிமினல் கேஸ். செக்ஷன் 138ன்றது கிரிமினல் சட்டம். அந்த கிரிமினல் சட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பணம் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்து நீங்கள் பண்ணாதனால உங்களுக்கு ஒரு 2 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு தான் அதுக்கு தீர்ப்பு வரும். ஓகே, ஜெயில் தண்டனை ப்ளஸ் அது பணத்தையும் கட்டணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வரும். அப்படி வந்ததுன்னா நிரூபிக்கப்பட்டால். பட் இன்சால்வன்சியில் நீங்கள் கடன் வாங்கி கடன் கொடுத்து இந்த மாதிரி கொடுக்க முடியாத காரணத்தினால என்கிட்ட எதுவும் சொத்து இல்லை இருக்கிற சொத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு ஒப்படைக்கிறது தான் அந்த இன்சால்வன்சி. அதன் கீழ் இது வரவே வராது. அதனால் இந்த கேஸ் தனியாக போகும், இன்சால்வன்சி கேஸ் தனியாக தான் போகும். இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எந்த இடத்துலையும் நீங்கள் செக் பவுன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்சால்வன்சி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாபெரும் தவறு. அந்த இடத்துல அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது.